சிவபக்தரான அதிபத்த நயனார் வரலாறு பற்றி தெரியுமா? சோழ நாட்டில் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகே துளையர்பாடி என்ற இடத்தில் மீனவராக பிறந்து மீன்பிடி தொழில் செய்து வந்தவர் அதிபத்தர். இவர் சிவபெருமான் மீது அதிதீவிர பக்தனாக இருந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் அதிபத்தர் தனக்கு கிடைக்கும் மீன்களில் ஒரு சிறந்த மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் என்று கூறி கடலிலே விட்டு விடுவது வழக்கம். சில நாட்கள் ஒரு மீன் மட்டுமே கிடைத்திருக்கிறது. அவ்வாறு கிடைத்த ஒரு மீனையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் என்று கூறி கடலில் விட்டு விடுவார். ஒரு நாள் அதிபத்தர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார். அதிபத்தரை சோதிக்க நினைத்த சிவபெருமான் அவர் வீசிய வலையில் ரத்தின கற்களும் மாணிக்க கற்களும் பொறித்திருந்த தங்க மீன் ஒன்றை வலையில் பிடிபட செய்தார். அன்று அந்த ஒரு மீனை தவிர வேறு எந்த மீனும் பிடிபடவே இல்லை. ஆகையினால் அந்த பொன் மீனை எடுத்து சிவபெருமானுக்கே அர்ப்பணம் என்று கூறி கடலிலே விட்டுவிட்டார் அதிபத்தர். அதிபத்தரின் எல்லையில்லாத இந்த அன்பில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன்பில் காட்சி கொடுத்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார்.